இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இத நீங்க சவால்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேற எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என் பையன் தான் ஜெயிப்பான். எழில் தான் ஜெயிப்பான். அவனுக்கு விருதும் கிடைக்கும், அடுத்த படம் பண்ற வாய்ப்பும் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கலனா? இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் நடக்காதுன்னு யோசிக்கணும்? இதுதான் நடக்கும். என் புள்ள இதெல்லாம் செய்வான் செய்வான் செய்வான். ஏய், இப்ப நான் சொல்றேன், இது எதுவுமே நடக்க போறதில்ல. நீங்க 2 பேருமே உருப்பட போறதில்ல. நீ ஆரம்பிக்கிறதும் உருப்பட போறதில்ல, இவனும் ஜெயிக்க போறதில்ல. போதுங்க, போதும். தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஆண்டி, இன்னொரு வாட்டி என் புள்ளைய பத்தி ஏதாவது சொன்னீங்க, எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். இவன் செஞ்ச வேலைக்கு, இவனோட நல்ல மனசுக்கு இவன் தான் ஜெயிப்பா. இத நீங்க சவாலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இவன் ஜெயிக்கலனா சத்தியமா சொல்றேன், நான் கும்பிடுற சாமியே இல்லைன்னு அர்த்தம். என் பையன் தான் ஜெயிப்பான், ஜெயிப்பான். பார்க்கலாம். ஏம்மா பாக்கியா, என்னம்மா இது? புருஷன் பொண்டாட்டி மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? வீடான வீட்டுல இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவரு மட்டும் பெத்த புள்ளைய பத்தி என்ன வேணாலும் சொல்லலாமா? சொல்லுங்க மாமா. அவன் சொன்னா நீ பொறுத்துக்க மாட்டியா? முடியாது அத்தை, முடியாது. என் பையனை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா என்னால முடியாது. என் பையன் ஜெயிப்பான், என் பையன் தான் ஜெயிப்பான். அவன் ஜெயிக்கலனா நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் அத நான் செய்யறேன் அத்தை. என் பையன் ஜெயிப்பான் அத்தை, என் பையன் ஜெயிப்பான். யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம்டா, நீதான் ஜெயிப்ப. கண்டிப்பா ஜெயிப்படா. அந்த அவார்டு கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். நீ வேணா பாரு. அழாதடா, அழாத. நீ ஜெயிப்ப, கண்டிப்பா ஜெயிப்ப. நீ ஜெயிப்படா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஜெயிப்ப. அழாத. நீ ஜெயிப்படா. எழு. ச்சே, அம்மா, அம்மா, இதோ வரேன்டா. அம்மா. என்னடா, ஏன் கத்திக்கிட்டே வர? என்னாச்சு? வணக்கம்மா. யாரு எழு? அம்மா, மொட்டை மாடியில ஷெட் போகணும்னு சொன்னேன்ல,
அதுக்காக தான் கார்பெண்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன். தம்பிய பத்தியாக்கா உடனே கூட்டு வந்துருச்சு. ஏய் என்னடா? அம்மா 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 இருமா, முதல்ல அவர் இடத்த பார்க்கட்டும். எவ்வளோ செலவாகணும் அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரியா அண்ணே? வாங்க. சரிங்க தம்பி. வாமா. அட வாமா வாமா. என்னடா நீ? டேய் சொல்றது மா கேளு. இருமா. அண்ணே சொல்லுங்க. இந்த இடத்துல மசாலா அரைக்கிற ஒரு மிஷின் வைக்கணும். சரி. அந்த பக்கம் எலக்ட்ரிக் கனெக்ஷன். சரி. அப்புறம் ஒரு பெரிய அடுப்பு இங்க சரி வைக்கணும். தம்பி. அப்புறம் இந்த மசாலா பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த இடத்துல உட்காந்து வேலை செய்ய ஒரு சின்ன இடம் வேணும். அவ்வளவுதான். சரி சரி. இத பிடிங்க. கொடுங்கண்ணே. ஓகே. ஓகேண்ணே. இந்த பிடிமா. ஓகேமா. விட்டுரு. ஒரு 30,000 ரூபாய் ஆகுமா? அவ்வளோ ஆகுமா? அண்ணே கொஞ்சம் அதிகமா இருக்குண்ணே. இல்ல தம்பி, மேல கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஷீட் போடணும். சைடுல வேற கவர் பண்ணணும். நீங்க வேற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த ரேட் தான் சொல்லுவாங்க. அண்ணே மத்தவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. அதிகமா சொல்லாதீங்க. அடுத்து நம்ம இனியும் சேர்ந்து வேலை செய்யணும்ல. சரி தம்பி, உங்களுக்காக நான் லாபம் எடுக்காம ஆளுங்களை குறைச்சி வச்சு பண்ணி தரேன். ஒரு 25,000 ரூபாய் தாங்க. ஏன்னா இப்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. சரிண்ணே பண்ணிக்கலாம். சரிங்க தம்பி, நீங்க எப்பன்னு சொல்லுங்க. என்னடா? மா அதெல்லாம் ஆண்டி இருங்க ஆண்டி, அவன் தான் பேசுறான்ல. சரிண்ணே பண்ணி கொடுத்துருங்க. அண்ணே அப்புறம் இந்த வேலை தொடங்கி முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 2 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன். சரிண்ணே. அப்போ நான் ஒரு 2 நாள் உங்களை கூப்பிட்டுமா? சரிங்க தம்பி, நான் போயிட்டு வரேன். என்னடா இதெல்லாம்? அம்மா எதுக்கு இப்ப? இருமா, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரிக்கா, நான் போய் அவரை கீழே விட்டு வந்துடுறேன். வாணே. ம். இப்ப எதுக்குடா இவரை இங்க கூட்டிட்டு வந்த? ஏற்கனவே எல்லாம் கடனு. இப்ப 25,000 ரூபாய்க்கு எங்கடா போறது? அம்மா நீ எதுக்குமா கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்குவ? ஏற்கனவே உனக்கு 1008 பிரச்சனை. அம்மா காலையில நீ என் மேல நம்பிக்கை வச்சு நான் தான் ஜெயிப்பேன்னு சொன்னேல. அப்பா கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னேல. அப்ப இதை நான் பண்ணுவேன். உனக்கு வீட்டுக்குள்ள வச்சு வேலை செய்ய முடியல, எல்லாருக்கும் தொந்தரவா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக நீ ஆரம்பிச்ச விஷயத்தை அப்படியே விட முடியுமா? நீ எப்படி நான் என் வேலையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ ஆரம்பிச்ச இந்த வேலையில ஜெயிக்கணும்னு நானும் நினைக்கிறேம்மா. நான் உனக்காக பண்ணுவேம்மா. இந்த இடத்துல உனக்கு வேலை செய்ய நான் ஒரு இடத்த உருவாக்குவேன். என்ன நம்புமா? ஆண்டி நீ ஒண்ணு சொல்ல வேண்டாமா? என் பையன் சொன்னதை நினைச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்திலேயே இருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. சரிங்க ஆண்டி. ஏண்டா 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு என்ன அரை மணி நேரமா வெயிட் பண்ண வச்சுட்ட. சாரிடா. ஏண்டா உருன்னு இருக்க? ஒன்றும் இல்லை. டேய் நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் ஃபைனல்ஸ்டா.
அதான் இப்படி இருக்கியா? என்னடா சொல்லுவேன்? இப்ப நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்றது இதெல்லாம் என்னோட விஷயமா இருந்தா மட்டும் பரவாயில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ இது என் ஃபேமிலி விஷயமா ஆயிடுச்சுடா. புரியுது. ஆனா எல்லாத்தையும் போய் சொன்னது உன் தப்பு தானே? நான் இது எல்லாத்தையுமே வேணும்னே வா சொல்லுவேன். என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுடா. ஏன் எக்ஸாமை எழுதலன்னு கேட்டப்போ நான் சினிமா விஷயத்த சொல்லிட்டேன். நான் ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன்னு எங்க அப்பாவும், நான் நல்லா வருவேன்னு எங்க அம்மாவும் நம்புறாங்கடா. இன்னைக்கு எங்க அம்மா என்ன நம்பி வீட்டுல ஓப்பனா சேலஞ்சே பண்றாங்க. நான் தான் ஜெயிப்பேன். நாளைக்கு மட்டும் நான் ஜெயிக்கலனா அவங்களையும் சேர்த்து தோக்கடிச்சிருவேன்டா. ஜட்ஜ்மெண்ட் நியாயமா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ தான் வின் பண்ணுவ. ஆனா அதுல பாலிடிக்ஸ் மட்டும் நடந்துச்சுன்னா நீ என்னடா செய்வ? எனக்கு எங்க அம்மாவை நினைச்சாதான்டா கஷ்டமா இருக்கு. பாவம்டா. நாளைக்கு நான் தோத்தே போனாலும் அடுத்த காம்படிஷன்ல பாத்துக்கலான்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்கடா. ஆனா நான் தான் உடஞ்சு போயிடுவேன். டேய், உன் படத்தோட ஹீரோயின் வராங்கடா. நம்ம எப்ப படத்தை பத்தி பேசினாலும் அமிர்தா ஏன்டா வராங்க? ஆமால. டேய் ஒரு நிமிஷம் இரு. டேய் எழில், அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டியா? அப்பவே சப்மிட் அமிர்தா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. நீ போ, நான் வரேன். சரி, என்னங்க வேணும் உங்களுக்கு? நாளைக்கு படத்தோட ஃபைனல்ஸ். அது உங்க பெர்மிஷன் இல்லாம அனுப்பின கோவம் உங்களுக்கு இன்னும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என் பக்கம் ஒரு நியாயமான காரணம் இருக்குங்க. நாளைக்கு படத்தோட ஃபைனல்ஸ்ல நான் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குன்னு இதோ என் ஃப்ரெண்டு சொல்றான். என்னன்னே தெரியல, ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நான் உங்களை பாக்குறேன். நீங்க இதுல ஒர்க் பண்ணணும்னு தோணுனதே அப்படிதான். நீங்க இந்த படத்தை பத்தி பேசும்போதெல்லாம் ஏன் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்தப்போ எல்லாமே பாசிட்டிவா ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்பவும் அது நடக்கும் நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் நான் அவ்வளோ டல்லா இருந்தேங்க. ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்க. எனக்கு ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அது உங்களால தாங்க. கண்டிப்பா உங்களால தான். ஏங்க அமிர்தா, ஏங்க டேய், அந்த பொண்ணு தான் உன்னை பார்த்தாலே பேச மாட்டேங்குதுல்ல, ஏன்டா நீயே போய் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா, அமிர்தா வந்தாலே ஏதோ நல்லது நடக்கும்னு அர்த்தம். எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை வருதுடா. சரி வா போலாம். எழிலோட படம் ஜெயிக்கணும், அவரும் ஜெயிக்கணும். பாவம் அவரு. இன்னைக்கு எனக்கு மேக்ஸ் புரியவே இல்லடி. ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன? சந்தோஷ் சிரிச்சானா? இல்ல, எனக்கு அவன் கால் பண்ணான். அப்படியா? ஆமா. ஸ்கூல்ல பார்த்து பேசுறான், ஓகே. ஃபோன் பண்ணான்னு சொல்றதெல்லாம் போய். ஹே, நிஜமா? நீ நம்பர் கொடுத்தியா? இல்ல. அப்புறம் எப்படி? அதான் எனக்கும் தெரியல. ஆனா எனக்கு கால் பண்ணான். ஏய், சும்மா போய் சொல்லாத. ஹே, நம்புங்கடி. ஏய், இவ சும்மா சொல்றா. அதோ வரான். நான் கேட்கட்டுமா? சொல்ல பாப்போம்.
நான் தான் சொன்னேன்ல. இனியா ம். எனக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கல்ல, ஆமா என் நம்பர் எப்படி தெரியும்? இங்க வாயேன். என் நம்பர் எப்படி தெரியும்? பேசணும்னு நினைச்சா நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எந்த ஊரு? நேட்டிவ் சென்னை தான், பட் சென்னையில ரொம்ப நாள் இருந்ததில்ல. அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் இல்ல அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர்னு ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருப்பேன். இங்க இருந்து போயிடுவீங்களா? அடுத்த வருஷம் வரைக்கும் இங்கதான். அக்கா கால்லாம் வலிக்குதுக்கா. எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது? ஒரு ஆட்டோ பாருக்கா. பாத்துக்கிட்டே தாண்டி வரேன். ஆட்டோ எதுவுமே வரலையே, ஒண்ணு கூட காணோம். அக்கா நீ வேணா இப்படி வச்சுட்டு நிக்கிறியா? நான் போய் ஆட்டோ கூட்டு வரேன். ஏய், இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துரும். அங்க போய் ஆட்டோ எடுத்துக்கிட்டு ரைஸ் மில் போயிடலாம். வா. அக்கா நான் கூட நீ பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொன்னப்ப அப்படியே உங்களே வேலை செஞ்சுட்டே இருந்துக்கலாம், வெளியே எங்கேயும் வேலைக்கு போவேனான்னு நினைச்சேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் கனவெல்லாம் வீணா போயிரும் போல இருக்குக்கா. ஏண்டி அப்படியெல்லாம் சொல்ற? பின் என்னக்கா, வீட்டில் வறுக்கக்கூடாது, காய வைக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா எப்படிக்கா பிஸ்னஸ் பண்ணுறது? ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. போக போக எல்லாம் சரியாயிடும் செல்வி. ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியலக்கா. நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உன் மாமியெல்லாம் சப்போர்ட் பண்ணப்ப எல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைச்சேன். இப்போ என்னடான்னா எல்லாரும் மொத்தமா சேர்ந்து தானே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் புலம்பாம வரியா? அது சரி, மிஷினை வீட்டில் வாங்கி வச்சுட்டு ரைஸ் மில்லில் போய் மசாலா அரைக்கிறது நம்மளா தான் இருக்கும். அப்பா அப்பா, கொஞ்சம் புலம்பாம வாடி. ஏற்கனவே வெயிட் வேற கையில இருக்கு, இதுல நீ வேற. அக்கா உன்னை நம்பி 2 வீட்டில் வேலைக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டேக்கா. அந்த 2 வீட்டு சம்பளம் மாதம் 6000 ரூபா போகுதுல்ல, அதை எப்படி ஈடு கட்டுறது சொல்லு? நீ இங்க வேலை செஞ்சா நான் என்ன காசு கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன். அக்கா ஆரம்பத்தில் பேசும்போது வீட்டில் மிஷின் வாங்கி வச்சு அதில் மசாலா அரைச்சு பரபரப்பாக பண்ணிடலான்னு நினச்சப்ப இப்போ ஒரு வேலையும் உன் வீட்டாளுக செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ எனக்கு சம்பளம் தருவ? ஒன்னும் ஆகாது செல்வி, நம்ம கண்டிப்பா நல்லபடியா நடத்துவோம். எல்லாமே மாறும், ஏதாவது ஒரு வழி பிறக்கும். வா. ஏக்கா உங்க அம்மாவுக்கு வேற மாசம் மாசம் பணம் கொடுக்கணும்னு பிஸ்னஸே ஆரம்பிச்ச. இப்ப மிஷினை வாங்கி வீட்டில் போட்டோம், அந்த மிஷினுக்கு வேற பணம் கொடுக்கணும், இதுல எனக்கு வேற சம்பளம் கொடுக்கணும். முதலையாவது உங்க அம்மாவுக்கு மாசம் 4000மோ 5000மோ கொடுத்தா போதும். இப்ப என்னக்கா செய்ய போற? எனக்கு நம்பிக்கை இருக்கு செல்வி, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அது எப்படின்னு சொல்லு. ஏன் உன் வீட்டு மனுஷங்களாம் திருந்திருவாங்களா? அதெல்லாம் வேணும்னு பண்ணல செல்வி, நிஜமாவே அங்க நின்னு எதையாவது வறுத்தா உட்காரவே முடியல. மிஷின் வேற சத்தம் போடுது, அப்புறம் அவங்க வேற என்ன பண்ணுவாங்க சொல்லு? ஆனாலும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும், நாம நினைச்ச மாதிரியே பண்ணுவோம். அம்மாவுக்கும் காசு கொடுப்பேன், ராதிகாவுக்கும் கடனை திருப்பி கொடுப்பேன், உனக்கும் சம்பளம் தருவேமா. நீயும் லாபம் எடுக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சில விஷயம் நடக்கும்னு தோணிட்டா அது அப்படியே நடந்துடும் செல்வி. ஈஸ்வரி மசாலா எப்படி மேல மேல போகுதுன்னு பாரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாரு, வழக்கமா நீ தான் டொயின்னு பேசுவ, இப்ப நீயே இம்புட்டு நம்பிக்கையா பேசும்போது ஆறுதலா இருக்குக்கா. வாக்கா. ஹாய். ஹாய். நீங்க என்ன பண்ற? ஸ்கூல் வேன் வரும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் வேன்லயா போற? ஆமா. ஏ, அது ரொம்ப போர் இல்ல? எல்லா ஏரியால நின்னு போகும். அதுக்கு என்ன பண்றது, எனக்கு பழக்கம் தான். நான் 6th இருந்தே ஸ்கூல் வேன்ல தான் போறேன். ஓ.
இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஹாய். ஹாய் ஹாய். 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 ஆமா ஓ வீடு எங்க இருக்கு? குரோம்பேட். அது எங்க இருக்கு? தாம்பரம் பக்கம். ஓ அவ்வளவு தூரமா? ஆமா. உங்க வீடு? என் வீடு அடையார். ஓ. சரி வா, நான் டிராப் பண்றேன். ஐயோ இல்ல வேண்டாம். பரவாயில்ல வா. இல்ல ஸ்கூல் வேன் வந்துரும். அடையார் எங்க இருக்கு, குரோம்பேட் எங்க இருக்கு? சரி வா, அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல. ஏன் பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல. அப்புறம் என்ன, வா நான் பத்திரமா வீட்ல விட்டுறேன். கூப்பிடுறாங்கல்ல போயேன்.